வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று 2016 நவம்பர் மாதம் 5ஆம் தேதி. இன்று வெளிவந்திருக்கின்ற பிரதான பத்திரிகைகளின் செய்தி கண்ணோட்டத்தை சுயாதீனமாகவும் பக்கச்சார்பில்லாமலும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்று என்னோடு இணைந்திருக்கின்றார் முஷாரப். வணக்கம் முஷாரப். இன்றைய பத்திரிகைகளின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்தும் போது பண்டித் அமர்தேவ் அவர்களுடைய இறுதி கிரிகைகள் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது. அது தொடர்பான சில தகவல்களும் இன்றைய அனைத்து பத்திரிகைகளிலும் பதிவாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடியுமாக இருக்கின்றது. அந்த வகையில் தினகரன் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு தந்திருக்கின்றது. அமர்தேவின் பூத உடலுக்கு மக்கள் சாரசாரியாக அஞ்சலி என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் பதிவாக இருக்கின்றது. சுதந்திர சதுக்கத்தில் இன்று இறுதி கிரிகைகள் என்பதாகவே அந்த தலைப்பிடப்பட்ட செய்தியை நாம் அவதானிக்க முடியுமாக இருக்கின்றது. ஏனைய பத்திரிகைகளில் இதனோடு தொடர்பட்டதான புகைப்படம் இடம்பெற்றிருக்கின்றது. அமரத்துவம் அடைந்த சிங்கள பாடகரும் இசைக்கலைஞருமான பண்டித் அமர்தேவின் பூத உடலுக்கு நேற்று சுதந்திர சதுக்கத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட அமைச்சர்கள் பேழையை தூக்கி வரும் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் என்பதாக அந்த புகைப்படத்தை தரப்பட்டிருக்கிறது. அந்த அவருடைய பூத உடலை தாங்கிய பேழையை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் உட்பட மேலும் பல அமைச்சர்களும் தூக்கி வந்திருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. அதனோடு தொடர்பட்டதாக பல்வேறுபட்ட செய்திகளும் பதிவாகி இருக்கின்றன. இலங்கையில் சிரேஷ்ட சிங்கள மொழி பாடகரும் இசையமைப்பாளருமான பண்டித் அமர்தேவ் அவர்கள் தனது 60 வருட இசை வாழ்க்கைக்கு இன்றைய தினம் முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்கின்றார் என்பதாக நிறைய பத்திரிகைகள் அந்த செய்திகளை பதிவாக்கி இருக்கின்றது. சிங்கள பாடல் துறையில் மிகவும் பிரபலமாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த பண்டித் அமர்தேவ் அவர்களுக்கு இந்தியாவில் வழங்கப்படுகின்ற மிக உயர்வான விருதான பத்மஸ்ரீ விருதும் கூட 2002ஆம் ஆண்டு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அவருடைய இறுதி கிரிகைகள் இன்றைய தினம் இடம்பெற இருப்பதாக தகவல்கள் பதிவாகி இருக்கின்றன இன்றைய பத்திரிகைகளில். அதே நேரம் கால்நடையோடு தொடர்பட்ட ஒரு செய்தியும் கூட இன்றைய பத்திரிகைகளில் நாம் அவதானிக்க முடியுமாக இருக்கின்றது. குறிப்பாக நாட்டில் பல்வேறுபட்ட பாகங்களிலும் மழையுடன் கூடிய கால்நிலை நிலவுவதாக வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக தினகரன் பத்திரிகை அந்த செய்தி இவ்வாறு தந்திருக்கின்றது. வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் நாடெங்கும் அடைமழை என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் வங்காள விரிகுடா நிலை கொண்டிருக்கும் தாளமுக்கம் காரணமாக நாட்டில் இன்னும் ஓரிரு நாட்களுக்கு அடைமழை பெய்யும் வாய்ப்பு இருக்கின்றது என்பதாக வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தியை இன்றைய தினகரன் பத்திரிகை தனது முற்பக்கத்தில் தந்திருக்கின்றது. குறிப்பாக உருவாகி இருக்கின்ற தாளமுக்கம் காரணமாக இலங்கையில் நேரடியான பாதிப்புகள் இல்லாத போதும் மறைமுகமான தாக்கம் காரணமாக சுமார் 100 மில்லிமீட்டர் அதிகமான மழை பொழிவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது என்பதாக வானிலை அவதான நிலையம் சுட்டிக்காட்டியிருக்கின்ற தகவலாக அந்த தகவல் பதிவாக இருக்கின்றது. இலங்கைக்கு வடகிழக்கே 900 கிலோமீட்டர் தூரத்தில் தற்போது தாளமுக்கம் நிலை கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக இலங்கையில் மேகமூட்டம் அதிகமாக காணப்படும். 7ஆம் திகதி வரையும் காலநிலை பாதிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதாகவே இந்த தகவலை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று மாலை முதல் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் கூட கடுமையான மழையை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று அதிகாலை சுமார் 4 மணி முதல் இதுவரையில் மழையுடன் கூடிய காலநிலை நாம் கொழும்பை அண்டிய பிரதேசங்களில் அவதானிக்க முடியுமாக இருக்கின்றது. குறிப்பாக இதனால் பல்வேறுபட்ட வாகன போக்குவரத்து நெரிசல்களும் கூட கொழும்பை அண்டிய பிரதேசங்களில் ஏற்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக வாகனங்களில் செலுத்துபவர்கள் மிகவும் அவதானமாக செலுத்துமாறு போலீஸ் திணைக்களமும் கூட வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது என்பதான செய்திகளையும் நாம் அவதானிக்க முடியுமாக இருக்கின்றது. அடுத்த பிரதான செய்தியின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் வடமாகாண ஆளுநர் ரெஜினோல்ட் குரே அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் இன்றைய தமிழ் பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருப்பதை நாம் அவதானிக்க முடியுமாக இருக்கின்றது. குறிப்பாக ஆவா குழுவின் செயற்பாடுகள் பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து பல்வேறுபட்ட தகவல்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது அவர் தெரிவித்த கருத்துக்கள் இன்றைய தமிழ் பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கின்றது. அந்த வகையில் தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் வடக்கில் மக்கள் குடியிருப்பு பகுதியில் இராணுவ முகாம்கள் இருப்பது முறையல்ல என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தி பதிவாக இருக்கின்றது. சொந்த இடங்களில் மக்களை குடியேற்றுவது இராணுவத்தை வெளியேற்றுவதாக அர்த்தம் கொள்ள முடியாது என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தி பதிவாக இருக்கின்றது. தினகரன் பத்திரிகையில் இன்னொரு செய்தியாக ஆவா குழுவுக்கும் இராணுவத்துக்கும் தொடர்பில்லை என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் உட்பக்க செய்தியாக அந்த செய்தி பதிவாகி இருக்கின்றார். அதே நேரம் வீரகேசரி பத்திரிகையின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் ஆவா குழுவின் பின்னணியில் இராணுவம் செயற்படவில்லை என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து பதிவாகி இருக்கின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருக்கின்றது. குற்றச்சாட்டுக்களை முன்வைப்போரே ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும் என்கின்றார் ரெஜினோல்ட் குரே என்பதாக உபதலைப்பிடப்பட்டதாக அந்த செய்தி பதிவாக இருக்கின்றது. மேலும் தினக்குரல் பத்திரிகையிலும் கூட இதனோடு தொடர்பட்டதாக ஒரு செய்தி பதிவாக இருக்கின்றது. இராணுவத்திற்கு தொடர்பில்லை என்பதாக தினக்குரல்
தினக்குரல் பத்திரிகையில் அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் டெய்லி நியூஸ் பத்திரிகையும் கூட இந்த செய்தியை தந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்தும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பதியப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அதனை உருவாக்கவில்லை என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து தினக்குரல் பத்திரிகையில் பதிவாக இருக்கின்றது. ஆமாம், நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள வடமாகாண ஆளுநர் அவர்களினுடைய அரசு அலுவலகத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அந்த கேள்விகளுக்கான பதிலை வடமாகாண ஆளுநர் ரெஜினோல் குரே அவர்கள் அளித்திருந்தார்கள். அதில் பிரதானமாக கேட்கப்பட்ட கேள்வி இந்த ஆவா குழு பற்றியதானதாக இருந்தது. அதாவது அண்மையில் அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன அவர்கள் இந்த ஆவா குழுவை முன்னாள் இராணுவ செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்ச அவர்கள், பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் தான் உருவாக்கினார்கள். அன்றைய காலகட்டத்தில் முக்கியமான ஒரு பிரிகேடியர் தான் இதை வழிநடத்தினார் என்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இது தொடர்பில் வடமாகாண ஆளுநர் ரெஜினோல் குரே அவர்களிடம் கேட்கப்பட்ட போது இராணுவத்திற்கும் ஆவா குழுவிற்கும் தொடர்பு இருக்கு என்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் அவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பவர்கள் அவ்வாறான ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் அதனை அமைச்சரவைக்கோ அல்லது ஜனாதிபதி பிரதமருக்கோ தெரிவித்து அது தொடர்பிலான நடவடிக்கை எடுப்பது என்பதுதான் பொருத்தப்பாடுடைய விடயமாக இருக்கும் என்பதாக ரெஜினோல் குரே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அவ்வாறல்லாமல் இவ்வாறு ஒரு தொடர்பு இருக்கின்றது என்று பொதுவாக சொல்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது என்பதாக வடமாகாண ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நான் அங்கே ஆளுநராக சென்ற போதே மக்கள் மத்தியிலிருந்து என்னிடம் விடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னென்றால் அந்த வாளுடன் செயற்படுகின்ற ஆவா குழு போன்ற அந்த குழுக்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுங்கள் என்பதுதான். எனவே அங்கே இவ்வாறான அந்த ஆயுதங்களுடன் கூடியதான குழுக்கள் காணப்படுகின்றன என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவ்வாறான குழுக்களுக்கும் இராணுவத்திற்கும் தொடர்பு இருக்கின்றது என்பதான கருத்தினை ஏற்க முடியாது என்பதான ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதே போன்று அங்கே ஊடகவியலாளர் ஒருவர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். வடபகுதியிலே நீங்கள் இராணுவத்தை வெளியேற்றுகிறீர்களா என்பதான கேள்வி ஒன்றும் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு வடமாகாண ஆளுநர் அவர்கள் பதில் அளிக்கின்ற போதும் இராணுவம் முகாம்களுக்குள் முடங்கி இருக்கின்ற போது இராணுவம் முகாம்களுக்குள் முடங்கி இருக்கின்றது என்கின்ற அடிப்படையிலே தென் மாகாணத்தில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இராணுவம் முகாம்களை விட்டு வெளியே வருகின்ற போது இராணுவத்தின் பிரசன்னம் அதிகமாக இருக்கிறது என்பதாக வடமாகாணத்தில் பிரச்சினைகள் கிளப்பப்படுகின்றன. எனவே இந்த விடயத்தை மிகவும் சரியாக அணுக வேண்டும். ஊடகவியலாளர்கள் பொறுப்புடன் கூடியதாக செய்திகளை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதாக வடமாகாண ஆளுநர் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். அங்கே வடமாகாணத்திலே மக்களினுடைய குடியிருப்புகளிலும் மக்களினுடைய வீடுகளிலும் இராணுவம் இருப்பது என்பது மக்களினுடைய குடியிருப்புகளிலிருந்து மக்களை விரட்டி அடித்துவிட்டு அந்த இடங்களை இராணுவம் கைப்பற்றவில்லை. மக்களினுடைய வீடுகளைத்தான் முன்பு விடுதலை புலிகள் இருந்த காலகட்டத்திலே அவர்கள் தங்களுடைய முகாம்களாக பயன்படுத்தி இருந்தார்கள். விடுதலை புலிகள் மட்டுமல்ல, டெலோ, இபிஆர்எல்எஃப் போன்றதான அமைப்புகளும் கூட மக்களினுடைய வீடுகளை அன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தி இருந்தார்கள். அவர்களிடமிருந்து இந்திய இராணுவம் கூட வடமாகாணத்திலே மக்களினுடைய வீடுகளை அவர்கள் முகாம்களாக பயன்படுத்தினார்கள். அவர்களிடமிருந்து இலங்கை இராணுவம் கைப்பற்றி இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் விடுதலை புலிகள் பதுங்கி இருப்பதற்கும் அவர்களுடைய முகாம்களை நடாத்துவதற்கும் இராணுவத்தின் மீது தாக்குதல் நடாத்துவதற்கும் இவ்வாறான வீடுகளும் மக்களினுடைய நிலங்களையும் அபகரித்திருந்தார்கள். எனவே அத்தகைய சூழ்நிலைகளில் விடுதலை புலிகளிடமிருந்து மீட்டு இராணுவம் பெற்றுக்கொண்ட இடங்கள் தான் அவை. எனவே அத்தகைய இடங்களிலிருந்து இராணுவம் வெளியேறுவது என்பது வடமாகாணத்திலிருந்து இராணுவம் வெளியேறுகின்றது என்றோ அல்லது இராணுவம் இப்பொழுது வடமாகாணத்திலிருந்து தங்களுடைய நடவடிக்கைகளை விட்டு தூரமாகிவிட்டார்கள் என்றோ தெற்கில் இருக்கின்ற மக்கள் விமர்சனம் செய்வதில் அர்த்தம் கிடையாது. அதாவது மக்களுக்கு சொந்தமான இடங்கள் பல்வேறு காரணங்களால் இராணுவத்தினராலோ அல்லது விடுதலை புலிகளினாலோ பிடிக்கப்பட்ட இடங்கள் மெல்ல மெல்ல அவர்களுக்கு யுத்தத்தின் பின்னரான காலகட்டத்தில் கொடுக்கப்படுகிறது என்பதுதான் அர்த்தம். அவ்வாறு கொடுக்கப்படுவதை இராணுவம் வெளியேறுகிறது என்கின்ற அடிப்படையிலே தெற்கிலே பிரச்சாரம் செய்வதை முற்றாக நீங்கள் நிறுத்த வேண்டும், பொறுப்புடன் கூடியதாக ஊடகங்கள் பதிலளிக்க வேண்டும் என்பதாக வடமாகாண ஆளுநர் அவர்கள் பதிலளித்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த விடயம் தொடர்பாக மக்களினுடைய வீடுகளை ஒப்படைப்பது, அதே போன்று மக்களினுடைய காணிகளை ஒப்படைப்பது என்கின்ற விடயத்திலே அரசாங்கம் நல்லிணக்கத்தின் அடிப்படையில் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது. இந்த செயற்பாடுகளில் சற்று தாமதம் இருக்கின்றது என்பது ஒரு உண்மையான விமர்சனமாகும். அதனை அரசாங்கமும் ஏற்றுக்கொள்கின்றது. இந்த செயற்பாடை மேற்கொள்கின்ற போது ஏற்படுகின்ற சிக்கல் தன்மைகள், அதே போன்று இதிலே சரியான விடயங்களை அடையாளம் காண்பதில் உள்ள தாமதங்கள் காரணமாக இந்த விடயத்திலே சில தாமதங்கள் ஏற்படுவதை நாம் இங்கே
ஒத்துக்கொள்கின்றோம். ஆனால் இந்த மக்களினுடைய இடங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் அரசாங்கம் மிகவும் கரிசனையோடு இருக்கின்றது. அவ்வாறு மக்களினுடைய சொந்த இடங்கள் கொடுக்கப்படுவதை பிழையாக தெற்கிலே விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதாக அந்த ஊடகவியலாளருக்கு வடமாகாண ஆளுநர் அவர்கள் பதிலளித்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு சிங்கள மொழியிலே கடிதம் அனுப்பியது தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்ட போது உண்மையிலே நான் மீண்டும் அந்த விடயம் தொடர்பாக மன்னிப்பு கேட்கின்றேன். என்றால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அந்த மொழியிலே கடிதங்கள் அனுப்பப்பட்டமை ஒரு சிறிய தவறு, அங்கே ஒரு பணியாளர் செய்த சிறிய தவறு தான் அது. அந்த தவறினை நாங்கள் திருத்திக் கொள்கின்றோம். இதற்கு பின்னர் அப்படியான ஒரு நிலை ஏற்படாது. அதே போன்றுதான் எனக்கு தமிழ் மொழியிலும் கூட கடிதங்கள் வருகின்றன. எனக்கு தமிழ் மொழி தெரியுமா இல்லையா என்பது இரண்டாவது பிரச்சினை. இவ்வாறு இந்த இரண்டு மொழியாளர்களுக்கு இடையிலான இந்த கடித பரிமாற்றங்கள், அதே போன்று அரச ரீதியான உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளில் என்ன மொழியை பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பில் இனிமேல் நாங்கள் அவதானமாக இருப்போம். ஆனாலும் எல்லோரும் இரண்டு மொழிகளையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதான ஒரு விடயத்தை வடமாகாண ஆளுநர் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் அவரிடம் மேலும் சில விடயங்கள், குறிப்பாக வடமாகாண முதலமைச்சர் அவர்களுடைய கருத்துக்கள் தொடர்பாகவும் வினவப்பட்டிருக்கிறது. அதற்கு வடமாகாண ஆளுநர் அவர்கள் பதிலளிக்கையில், வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் எப்போதுமே ஒரு இனவாதத்தை தூண்டும் விதமாக அல்லது இன நல்லிணக்கத்தை குலைக்கும் விதமான கருத்துக்களையே பேசி வருகின்றார். வடபகுதியிலும் சரி, கிழக்கிலும் சரி, இலங்கையின் ஏனைய பகுதிகளிலும் சரி, தமிழ் முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் பலருமே இந்த இன நல்லிணக்கத்தை சரியான விதத்திலே விரும்புகின்றார்கள். அதற்குரிய விதத்திலே தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் வடமாகாண முதலமைச்சர் ஏன் இவ்வாறான கருத்துக்களை தொடர்ந்தும் வெளியிடுகின்றார் என்று எனக்கும் தெரியாமல் தான் இருக்கின்றது. அவரும் இந்த இன நல்லிணக்கத்திற்கு பங்காளியாக இருக்க வேண்டும் என்பதையே நானும் விரும்புகின்றேன். ஆனால் மாற்றமான முறையில் தான் அவர் கருத்துக்களை வெளியிடுகின்றார் என்கின்ற அடிப்படையிலே வடமாகாண ஆளுநர் அவர்கள் தன்னுடைய கருத்தை இந்த ஊடகவியலாளர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று வடமாகாணத்திலே இருக்கின்ற இந்த ஆயுத குழுக்கள் தொடர்பாக கருத்து வெளியிடுகின்ற போது வடமாகாணத்தில் போதைப் பொருள் பாவனை என்பதும் மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே இந்த வாளுடன் திரிகின்ற இந்த குழுக்கள், ஆயுத குழுக்களுக்கும் இந்த போதைப் பொருள் பாவனைக்கும் இடையிலே தொடர்புகள் இருக்கின்றனவா என்பதையும் நாம் கண்டறிய வேண்டும். அங்கே கேரள கஞ்சா அதிகமாக காணப்படுகின்றது. அதே போன்று சட்டவிரோதமான போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது எங்கிருந்து கொண்டு வரப்படுகின்றது, யாரால் கொண்டு வரப்படுகிறது, இந்த ஆயுத குழுக்களுக்கும் இந்த போதைப் பொருளுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கின்றனவா என்பது தொடர்பிலே கண்டறிய வேண்டியதான ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தை வடமாகாண ஆளுநர் அவர்கள் நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பின் போது முன்வைத்திருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது சில விமர்சகர்கள் சில கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள். குறிப்பாக பார்த்தால் அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன அவர்கள் மிக பாரதூரமான கருத்துக்களை எப்போதுமே ஊடகவியலாளர் சந்திப்பிலே தெரிவித்து விடுவார். அந்த பாரதூரமான கருத்துக்கள் அரசாங்கத்தை கூட சில நேரங்களில் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதனுடைய உண்மைத்தன்மை தொடர்பான விடயங்கள் பின்னாளில் தெரிவிக்கப்படுகிறதா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறி. இந்த ஆவா குழுவை முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் தான் உருவாக்கினார்கள். அன்றைய காலகட்டத்தில் முக்கியமான ஒரு பிரிகேடியர் அதனை வழிநடத்தினார் என்பதான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார். எந்த பிரிகேடியர் அதனை வழிநடத்தினார் என்பதை அவர் சொல்லியிருக்க வேண்டும் என்று அரசியல் விமர்சகர்கள் தற்போது கருதுகின்றார்கள், ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு விடயம், அவ்வாறு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் அவ்வாறு ஒரு குழுவினை அங்கே உருவாக்கி அங்கே ஒரு பதற்றம் இருப்பதாகவும் வடமாகாண மக்களை அச்சத்திலே தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தால் மிக மோசமான ஒரு விடயமாக அது இருந்திருக்கும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு கேள்வி இதில் தொக்கி இருக்கின்றது. இப்பொழுது நல்லாட்சி நிலவுகின்ற காலத்திலும் இப்பொழுது வாழ்வீச்சு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் உருவாக்கிய அந்த அமைப்பு இன்றும் இருக்கின்றதாக இருந்தால் இன்று அதனை இயக்குபவர்கள் யார், என்ன காரணத்திற்காக இன்று இருக்கின்றவர்கள் இயக்குகின்றார்கள்? எனவே நல்லாட்சி அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த ஆவா குழு போன்றதான ஆயுத குழுக்களுக்கும் தொடர்பு இருக்கின்றதா என்பதான பல கேள்விகளை அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன அவர்களுடைய கருத்து உருவாக்கி விடுகிறது. எனவே இவற்றிற்கும் பொறுப்புடன் கூடியதான ஒரு பதிலை சொல்ல வேண்டியதான தேவைப்பாடு அரசாங்கத்திற்கும் அமைச்சரவை பேச்சாளருக்கும் இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் இப்பொழுது பல்வேறு விமர்சன கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருவதையும் நாம் பார்க்கின்றோம். இதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகை அந்த செய்தியை தந்திருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த ஆவா குழுவுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்கின்ற அடிப்படையில் அவர் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கருத்து வெளியிடுகின்ற போது இந்த 2 வருட ஆட்சியிலே இவர்கள் மிக மோசமான ஒரு நிலையை நாட்டில் தோற்றுவித்திருக்கின்றார்கள். நாட்டினுடைய பாதுகாப்பு, நாட்டினுடைய நல்லிணக்கம் தொடர்பான கேள்விக்குறிகள் உருவாகி இருக்கின்ற காலகட்டத்தில் இவர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக எங்கள் மீது வீணான பழியையும் சேற்றையும் பூசுகின்றார்கள் என்பதாக முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அண்மையிலே பிரசன்ன ரணதுங்க அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வின் போது கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் தன்னை நிரூபித்துக் கொள்வதற்கும் மக்கள் மத்தியில்
தங்களுடைய பலத்தை அதிகரித்துக் கொள்வதற்கும் தான் இத்தகைய கருத்துக்களை வெளியிடுகின்றதை அல்லாமல் இதில் எந்த விதமான ஒரு உண்மையும் இல்லை என்பதான ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இந்த நல்லிணக்கத்தை உருவாக்கிய நல்லாட்சி அரசு என்பதாக இவர்கள் சொல்லுகின்றார்கள். உண்மையில் நல்லிணக்கத்தை நாங்கள் தான் உருவாக்கியிருந்தோம். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததன் பிற்பாடுதான் இந்த வடக்கிற்கும் தெற்கிற்கும் இடையிலான நல்லிணக்கத்திற்கான கதவுகளை திறந்தன. எனவே நாங்கள் தான் அதன் சூத்திரதாரிகள் என்பதாக மீண்டும் அதே பல்லவியை முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அந்த கருத்திலே அவர் வெளியிட்டிருப்பதையும் இந்த இடத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இன்னும் சில விடயங்களை பார்க்கலாம். அண்மையிலே யாழ்ப்பாணத்துக்கு பொறுப்பான இராணுவ தளபதி அவர்கள் ஒரு கருத்தினை வெளியிடுகின்ற போதும் இங்கே இப்பொழுது இந்த ஆயுத குழுக்களை கட்டுப்படுத்துவதற்கு இராணுவம் தங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அனுமதியை அரசாங்கம் வழங்குமாக இருந்தால் நாங்கள் இந்த ஆயுத குழுக்களை கட்டுப்படுத்துவோம் என்பதான ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார். எனவே இந்த கருத்தும் மிக முக்கியமான சர்ச்சையை உருவாக்கி இருக்கின்றது. விமர்சகர்கள் சில கேள்விகளை எழுப்பி இருக்கின்றார்கள். அதாவது முன்பு அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அரசாங்கத்தின் போது இராணுவத்தினர் சிவில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக பாடசாலைகளில் கூட இராணுவத்தினருடைய ஈடுபாடுகள் இருந்தன. அதே போன்று போலீசார் செய்ய வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகளை இராணுவத்தினர் செய்தார்கள். அதே போன்று இந்த வீடுகள் அமைத்து கொடுத்தல் போன்றதான கட்டட வேலைகளில் இன்றும் இராணுவத்தினர் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இராணுவத்தினர் சிவில் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படுவது தொடர்பிலான பல்வேறு குற்றச்சாட்டுகள் கடந்த ஆட்சி காலத்தில் முன்வைக்கப்பட்டது. இப்போது யாழ் மாவட்டத்துக்கு பொறுப்பான இராணுவ தளபதி அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது இந்த ஆயுத குழுக்களை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரத்தை ஜனாதிபதி எங்களிடம் வழங்கினால் நாங்கள் இதனை கட்டுப்படுத்துவோம் என்பதான ஒரு கருத்து தான் அது. அந்த கருத்துக்கும் இப்பொழுது சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. அவ்வாறாக இருந்தால் போலீசாரால் இதனை கட்டுப்படுத்த முடியவில்லையா என்பதான ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதே நேரத்தில் மீண்டும் நாங்கள் சிவில் நடவடிக்கைகளில் ஈடுபட போகின்றோம் என்பதான ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருப்பதாகவும் இந்த கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அல்லது இராணுவத்தை அதாவது ஆயுத குழுக்களை கட்டுப்படுத்துவதற்கு போலீசாருக்கு நாங்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கின்றோம், அதற்கு ஜனாதிபதி அனுமதி வழங்க வேண்டும் என்கின்ற ரீதியில் அவர் கருத்தை வெளியிட்டிருப்பாராக இருந்தால் அது பொறுப்புடன் கூடியதான ஒரு கருத்தாக அமைந்திருக்கும். அவ்வாறு அந்த கருத்தை அவர் வெளியிடாமல் மாற்றாக எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்தால் நாங்கள் இவர்களை கட்டுப்படுத்துவோம் என்பதாக கேட்கப்பட்ட விடயமானது சிவில் நடவடிக்கைகளில் மீண்டும் இராணுவம் ஈடுபடுவதற்கு எத்தனிக்கின்றதா என்பதான சந்தேகங்களை எழுப்பி இருக்கின்றது. எனவே இந்த கேள்விகளுக்குமான பதிலை அரசாங்கமே வழங்க வேண்டியதாக இருக்கின்றது. இது தொடர்பிலே அண்மையிலே இந்த வீடமைப்பு திட்டம் தொடர்பாக மக்களுக்கு வீடுகளை கையளிக்கும் நிகழ்வு நடைபெற்ற போது ஜனாதிபதி அவர்களும் கூட எதிர்காலத்தில் நாங்கள் வடமாகாணத்தில் பல்வேறு வீடுகளை நாங்கள் கட்டி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம், இந்த பணிகளிலே இராணுவத்தினரும் ஏனைய அமைப்புகளும் ஈடுபடும் என்பதான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். எனவே சிவில் நடவடிக்கைகளில் இராணுவத்தினரை தொடர்ந்தும் இந்த அரசாங்கமும் ஈடுபடுத்தி வருகின்றது என்பது நாம் வெளிப்படையாக பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் இவ்வாறு ஒரு குழுக்களை கட்டுப்படுத்துவது உட்பட முக்கியமாக இருக்கின்ற போலீசாரினுடைய கடமைகளையும் இந்த இராணுவத்தினரை கடமையேற்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுமாக இருந்தால் வடமாகாணத்தில் மேலும் அதிகமாக இராணுவத்தினர் இருக்கிறார்கள், அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும், மக்களினுடைய நிலங்களிலிருந்து இராணுவம் வெளியேற்றப்பட்டு மக்களுக்கு அந்த நிலங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதான கோரிக்கைகளுக்கு இத்தகைய கருத்துக்களும் இத்தகைய நடவடிக்கைகளும் மேலும் அபாயத்தை தோற்றுவித்து விடும் என்பதான கருத்துக்களும் விமர்சகர்களால் முன்வைக்கப்படுகின்றது. எனவே இத்தகைய விடயங்கள் தொடர்பான பொறுப்பு சொல்ல வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த ஆவா குழுக்கள் சம்பந்தமான கதையாடல் மீண்டும் ஆரம்பிப்பதற்கான காரணமாக அமைந்தது யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான துப்பாக்கிச்சூடு சம்பந்தப்பட்ட விடயத்தை தொடர்ந்து இந்த விடயம் மீண்டும் கதைக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக அந்த துப்பாக்கிச்சூடோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் பதிவாக இருக்கின்றன. அந்த வகையில் தினகரன் பத்திரிகையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் கொலை நேரில் சாட்சியங்களுக்கு இரகசிய சாட்சியம் வழங்க நீதவான் அனுமதி என்பதாக அந்த தலைப்பிடப்பட்ட செய்தியாக அந்த தகவல் பதிவாக இருக்கின்றது. யாழ் கொக்குவில் பகுதியில் பல்கலைக்கழக மாணவர்களை போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்டதான சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சியங்கள் இரகசியமாக தமது சாட்சியங்களை நீதிமன்றத்தில் வழங்கலாம் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்தாக அந்த செய்தி பதிவாக இருக்கின்றது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றமே இந்த உத்தரவை விதித்திருக்கின்றது என்பதாக அந்த தகவல் பதிவாக இருக்கின்றது. உயிராபத்து மற்றும் அச்சம் காரணமாக நேரில் கண்ட சாட்சியங்கள் தகவல்களை வழங்காமல் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனாலும் கூட இது தொடர்பாக சட்டத்தரணி ஒருவர் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக நீதவான் முன்னிலையில் தெரிவிக்கப்பட்ட கருத்தை அடுத்து இரகசியமான முறையில் இந்த சாட்சியங்களை வழங்க முடியும் என்பதாக நீதவான் நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த தகவல் பதிவாக இருக்கின்றது. இது தவிர சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 5 போலீசாரையும் எதிர்வரும் 18ஆம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார் என்பதாகவே அந்த தகவல் பதிவாக இருக்கின்றது. அதே நேரம் ஏனைய பத்திரிகைகளும் கூட இந்த செய்திகளை தந்திருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையில் சூட்டினால்
சுலக்ஷனும் இதனால் ஏற்பட்ட விபத்தினால் கஜனும் மரணம் என்பதாக தலைப்பிடப்பட்டதாக வீரகேசரி பத்திரிகையில் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பகுதியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 2 பலியானது தொடர்பான மரண விசாரணை அறிக்கையானது நேற்று முன்தினம் யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது என்பதாகவே அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. அதேவேளை குறித்த வழக்கு விசாரணை எதிர்வரும் 18ஆம் திகதி வரையில் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது என்பதாகவும் அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகை செய்தியாக தமிழ் கட்சிகளுக்கு செலோ அழைப்பு என்பதாக இதனோடு தொடர்பட்டதாக ஒரு செய்தி பதிவாக இருக்கின்றது. பல்கலைக்கழக மாணவர் படுகொலை தொடர்ந்து வாழ்வீச்சுக்கள் கைது என அரசு புலனாய்வுகள் யாழ் குடாநாட்டை ஒருவித அச்சத்தில் தள்ளி இருப்பதாகவும் இதனை அனுமதிக்க முடியாது என்பதாகவும் இது தொடர்பாக தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து உரையாட வேண்டும் என்பதாகவும் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றை எந்த வகையில் தடுத்து நிறுத்துவது சம்பந்தமாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது சம்பந்தமாகவும் ஆராய்வதற்காக நாளை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு தமிழ் கட்சிகளான இலங்கை தமிழரசு கட்சி உட்பட பல்வேறு கட்சிகள் ஒன்றிணைத்து கலந்துரையாடலை நடத்துவதற்காக டெலோ அழைப்பு விடுத்திருக்கின்றது என்பதாகவே அந்த தகவல் பதிவாகி இருக்கின்றது இன்றைய தினகரன் பத்திரிகையில். மேலும் சில செய்திகளாக தினகரன் பத்திரிகையில் 48 மருந்து வகைகளின் விலை குறைப்பு, கூடுதல் விலையில் விற்றால் முறையிடலாம் என்பதாக தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி பதிவாகி இருக்கின்றது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் விலை குறைக்கப்பட்ட 48 மருந்து வகைகளானது விலை சலுகைகள் சரியான முறையில் மருந்தகங்களால் வழங்கப்படவில்லை என்றால் இது தொடர்பான முறைப்பாடுகளை செய்ய முடியும் என்பதாக சுகாதார திணைக்களம் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முறைப்பாடுகளை செய்வதற்காக விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்றையும் வழங்கப்பட்டிருக்கின்றது. 0113071073 அல்லது 0113092269 என்ற இலக்கங்களுக்கு இந்த மருந்து விலை குறைக்கப்பட்ட பொருட்கள் குறைந்த விலையில் தரப்படாவிட்டால் இந்த இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு முறைப்பாடுகளை செய்ய முடியும் என்பதாக தினகரன் பத்திரிகை மற்றும் டெய்லி நியூஸ் பத்திரிகையிலும் கூட அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. தினமின பத்திரிகையிலும் கூட இந்த செய்தியை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாம் விமல் வீரவன்ஸ் அவர்கள் குறித்தான ஒரு செய்தி பதிவாக இருக்கின்றது இன்றைய பத்திரிகைகளில். வீரகேசரி பத்திரிகையில் அந்த செய்தி விமல் உள்ளிட்ட தேசிய சுதந்திர முன்னணியின் 5 ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை என்பதாக ஒரு செய்தி பதிவாக இருக்கின்ற அதே நேரம் அவருடைய மகளோடு தொடர்பட்டதாக ஒரு செய்தியும் இன்றைய பத்திரிகைகளில் பதிவாக இருக்கின்றது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச பாரிய ஊழல் மோசடிகள் குறித்த விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் ஆஜராகியுள்ளார் என்பதாகவே அந்த தகவல் பதிவாக இருக்கின்ற அதே நேரம் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் முறைப்பாடு செய்த வீரவன்சவின் மகள் என்பதாக இன்னும் ஒரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில் பதிவாக இருக்கின்றது. சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் உள்ளிட்ட தகவல்கள் தம் மீது அழுத்தங்களை பிரயோகிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டி தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்சவின் மகள் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் நேற்றைய தினம் முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கின்றார் என்பதாகவே இந்த தகவல் பதிவாக இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்ச மற்றும் சட்டத்தரணி ஆகியோருடன் சென்றே இவர் இந்த முறைப்பாடுகளை செய்திருக்கின்றார் என்பதாக அந்த தகவலை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் விமல் வீரவன்சவின் இல்லத்தில் இளைஞர் ஒருவர் மரணமாகிய சம்பவத்தை வைத்து சமூக ஊடகங்கள் வெகுவான பிரச்சாரங்களை செய்து வருவதாகவும் இதற்கு அரசியல் சாயம் பூசுவதாகவும் இதனால் தனக்கு பல்வேறுபட்ட அழுத்தங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த சிறுமி தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தியை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் தனக்கு பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் விமல் வீரவன்ச அவர்களுடைய மகள் முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கின்றார் என்பதாகவே இந்த தகவலை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. அடுத்த பிரதான செய்தியின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய புதிய பொருளாதார கொள்கைகள் அதனோடு தொடர்பட்டதாக ராஜதந்திர ரீதியாக பல்வேறுபட்ட சர்வதேச நாடுகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளை செய்து வருகின்றார். இதனோடு தொடர்பட்டதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்திருக்கின்ற பொருளாதாரம் குறித்து தெரிவித்திருக்கின்ற சில கருத்துக்கள் இன்றைய பத்திரிகைகளில் பதிவாகி இருக்கின்றன. குறிப்பாக வீரகேசரி பத்திரிகையில் பொருளாதார சமூக சவால்களை வெற்றி கொள்ள பாரிய திட்டங்கள் என்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. ஹாங்காங்கில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு என்பதாக உபதலைப்பிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையில். அதே நேரம் தினகரன் பத்திரிகையிலும் கூட இதனோடு தொடர்பட்டதாக ஒரு செய்தியை நாம் அவதானிக்க முடியுமாக இருக்கின்றது. உலகில் ஆசிய பசிபிக் பிராந்தியமே வேகமாக அபிவிருத்தி அடையும் வலயம் என்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அரசு தலைவர்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி பதிவாக இருக்கின்றது இன்றைய தினகரன் பத்திரிகையில். ஹாங்காங்கில் 15வது ஜெர்மன் வர்த்தகம் தொடர்பான ஆசிய பசிபிக் மாநாடு ஹாங்காங்கில் நடைபெற்று வருகின்றது. இந்த மாநாட்டிலே ஜெர்மன் பிரதி சான்சலர் சிக்மா கெப்ரியலின் தலைமையில் தான் இது நடைபெற்று வருகின்றது. இதிலே இலங்கை சார்பாக உரையாற்றிய பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பல்வேறு கருத்துக்களை அங்கே வெளியிட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் இலங்கை மிகவும்
இந்த ஆட்சியின் போது எதிர்கால பொருளாதார முன்னேற்றம் தொடர்பாக பல்வேறு விடயங்களை கருத்தில் கொண்டு வேகமாக முன்னேறி வருகின்றது என்கின்ற ஒரு கருத்தினை அவர் முன்வைத்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் பிரதம மந்திரி அவர்களினுடைய கருத்தாக இருக்கின்றது, எதிர்கால இலங்கையை ஒரு டிஜிட்டல் இலங்கையாக மாற்றுவது தொடர்பில் நாங்கள் அதிகம் கவனம் செலுத்தி வருகின்றோம். இன்று பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டெப் வழங்கப்படுகிறது. அதே போன்று பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இந்த மணிக்கணினி வழங்குவது தொடர்பாக அவர்களுக்கு குறைந்த விலையில் அதை வழங்குவது தொடர்பாக நாம் பரிசீலித்து வருகின்றோம். அதே போன்று கட்டம் கட்டமாக இலங்கை முழுவதும் இந்த வைஃபை வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றன. இதன் மூலமாக எதிர்கால உலகிற்கு ஏற்ற விதத்திலே ஒரு டிஜிட்டல் மயமான இலங்கையாக இந்த இலங்கையை உருவாக்குவதில் நாங்கள் மிகவும் அக்கறை கொண்டு வருகின்றோம். அதே போன்று கல்வித்துறை சார்ந்த விருத்தியினூடாக எதிர்காலத்தில் மிகச்சிறந்த வளவாளர்களை இலங்கையில் உருவாக்க இருக்கின்றோம். இப்பொழுது பாடசாலை கல்வியை 13ஆம் தரம் வரையிலும் நாங்கள் உயர்த்தி இருக்கின்றோம். இந்த 13ஆம் தரம் வரையிலும் உயர்த்தப்பட்டதன் ஊடாக சில அடிப்படையான கல்வியை எல்லோருக்கும் வழங்குவது தொடர்பிலான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. எதிர்காலத்தில் மாபெரும் அபிவிருத்தி தரத்தை ஆசிய பசிபிக் பிராந்தியங்கள் அடைந்து கொள்ளும் என்று தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் இந்த நிலைக்கு இலங்கையையும் தயார்படுத்தும் நடவடிக்கைகளிலே பாரிய மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இந்த நல்லாட்சி அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது என்பதாக பல்வேறு கருத்துக்களை அவர் அங்கே தெரிவித்திருக்கின்றார். இந்த நேரத்தில் ஆசியா தான் எதிர்காலத்தில் பொருளாதார ரீதியாக மிக முக்கியமான ஒரு இடத்தை அடையும் என்பதாக அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ஏனைய நாட்டு தலைவர்களும் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த விடயம் தொடர்பாக பிரதம மந்திரி அவர்களினுடைய அவதானம் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நாட்டின் தற்போதைய நிலையை நாம் எடுத்து பார்க்கின்ற போது இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக மிகவும் உயர்ந்த ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வோம் என்பதான ஒரு உறுதிமொழியை தொடர்ந்தும் பிரதம மந்திரி உள்ளிட்ட முக்கியமாக நிதியமைச்சர் வழங்கி வருவதை பார்க்கின்றோம். தற்போது நாட்டில் பொருளாதாரம் நெருக்கடி மிக்கதாக இருக்கின்றது. வரவு செலவு திட்டம் மீது கூட மக்களுக்கு அதிகமான அழுத்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாட்டினுடைய தற்போதைய பொருளாதார நிலையை நாம் எடுத்து பார்த்தால் சர்வதேச நாணய நிதியத்தினதும் உலக வங்கியினதும் ஆலோசனைக்கு அமைவாக பெறப்பட்ட 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் நிபந்தனைகளுக்கு ஏற்பவும் தான் வரவு செலவு திட்டம் முன்மொழியப்பட்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டும் இங்கே முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே 11% இருந்த வட் வரியானது 15% உயர்த்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வட் வரி அதிகரிப்புக்கும் இந்த பொருளாதாரத்தின் மூலமாக மக்கள் இப்பொழுது நேரடியான பல்வேறு நெருக்கடிகளை தான் சந்திக்கவிருக்கின்றார்கள் என்பதான நிலைதான் நிகழ்கால நிலையாக இருந்தாலும் எதிர்காலத்தில் ஒரு மேம்பட்ட நிலையில் இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு நீங்கள் ஒரு கசப்பு மருந்தை ஒரு நோய்க்காக அருந்துவது போன்று இந்த வரி அதிகரிப்பின் மூலமான வாழ்க்கை சுமையை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதாக பிரதம மந்திரி அவர்கள் கேட்டிருக்கின்றார். உண்மையாக இந்த நாட்டினுடைய பொருளாதார போக்கு எத்தகையதாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்ற போது ஜனாதிபதி அவர்கள் எப்போதுமே சுய உற்பத்தி, சுய சார்பு, தன்னிறைவு, சிக்கனம் பற்றி பேசி வருகின்றார். பெரும்பாலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய நிலைப்பாடு அத்தகையதாகத்தான் இருக்கின்றது. இதே அறிமுகமாகிறது மாம் ஜிஞ்சர் ஷார்ட்டீஸ், 100 ரூபாய் மட்டுமே. எனவே ஜனாதிபதி இவ்வாறு சுய உற்பத்தி, சுயசார்பு, தன்னிறைவு, சிக்கனம் பற்றி பேசுகின்ற அதே நேரத்தில் பிரதம மந்திரி அவர்கள் எப்போதுமே இந்த அந்நிய முதலீடு, மூலதன வருகைக்கு அழைப்பு விடுத்து வருவது, இது தொடர்பான விடயங்களில் தான் ஈடுபட்டு வருகின்றார். வழக்கமாக இலங்கையினுடைய இதற்கு முன்னரான அரசியல் வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் கூட எந்த ஆட்சி காலத்தில் எத்தகைய பொருளாதார நிலை இருந்திருக்கின்றது என்பதை நாம் அழகாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக தேசிய உற்பத்தி பொருளாதாரம் போன்ற விடயங்களை SWRD பண்டாரநாயக்கா அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள். அதே போன்று அந்த விடயத்தை முன்னெடுத்து செல்வதிலே அவருடைய மனைவியான ஸ்ரீமாவ பண்டாரநாயக்க முன்னாள் பிரதமர் அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சி எப்போது ஆட்சியில் இருந்தாலும் அது ஒரு உலகமயமாக்கலோடு தொடர்பட்ட திறந்த பொருளாதார கொள்கையைத்தான் முன்வைத்ததை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் பின்னாளில் ஆட்சிக்கு வந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் இரண்டும் கலந்ததான ஒரு நிலைப்பாட்டிலே இருந்த ஒரு நிலையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அந்த ஆரம்ப ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய நிலைப்பாட்டை கொண்டு வருவராகத்தான் அவருடைய நடவடிக்கைகள் இங்கே தென்படுகின்றது. இதே நேரத்தில் JR ஜெயவர்தன் அவர்கள் சிங்கப்பூர் போன்றதாக இலங்கையை உருவாக்குவது தொடர்பிலான அன்றைய காலகட்டத்தில் சிங்கப்பூர் இலங்கையாக மாற வேண்டும் என்று கனவு கண்டாலும் சிங்கப்பூர் போன்றதான பொருளாதார மேம்பட்ட நிலையில் இலங்கையை உருவாக்குவது தொடர்பில் JR ஜெயவர்தன் அவர்கள் திறந்த பொருளாதார கொள்கையை கொண்டிருந்தார்கள். அதே போன்றதான ஒரு நிலைப்பாட்டை தான் இப்பொழுது பிரதம மந்திரி அவர்களும் முன்வைத்து வருகின்றார். அந்த அடிப்படையில் பொருளாதார ரீதியாக இலங்கையை ஒரு மேம்பட்ட நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதான கருத்தை அவர் முன்வைத்து வருகின்றார். டூயிங் பிசினஸ் இண்டெக்ஸ் என்கின்ற ஒரு குறிகாட்டி தொடர்பாக அண்மையிலே பாராளுமன்றத்தில் பிரதம மந்திரி அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த டூயிங் பிசினஸ் இண்டெக்ஸ் என்கின்ற ஒரு குறிகாட்டியை மையமாக வைத்துத்தான் அந்த பட்டியலில்
குறிப்பாக 1லிருந்து 70க்குள் வருகின்ற நாடுகளுக்குத்தான் அதிகமாக இந்த முதலீட்டாளர்கள் அதிகமான முதலீடுகளை செய்வதை பார்க்கின்றோம். அந்த குறியீட்டை பார்த்தால் 2017ஆம் ஆண்டு குறியீட்டின்படி நாங்கள் 110வது இடத்திலே இருக்கின்றோம். 2016ஆம் ஆண்டு 107வது இடத்தில் இருந்தோம். எனவே இவ்வாறு பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற போது அந்நிய முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதில் அதிகம் சிந்திப்பார்கள். எனவே இந்த குறியீட்டிலே டூயிங் பிசினஸ் இண்டெக்ஸ் என்கின்ற இந்த குறிகாட்டியிலே முதல் 70 இடத்திற்குள் 20வது ஆண்டு 2020க்குள் வர வேண்டும் என்பதுதான் பிரதமர் அவர்களுடைய இலக்காக இருக்கின்றது. அண்மையில் பாராளுமன்றத்தில் இதை மிக தெளிவாக அவர் கூறியிருந்தார். எனவே இதனை உருவாக்குவது தொடர்பில் தான் நாங்கள் இப்பொழுது கரிசனையோடு நடந்து கொள்கின்றோம். 2020க்குள் நிச்சயமாக அந்த இடத்தை அடைய முடியும் என்பதாக தெரிவித்திருக்கின்றார். 2017ஆம் ஆண்டு இருக்கின்ற இந்த அறிக்கையிலே முதலாம் இடத்தில் நியூசிலாந்து இருக்கின்றது. 2016ஆம் ஆண்டு இந்த குறிகாட்டியிலே முதலாம் இடத்தில் சிங்கப்பூர் இருந்தது. எனவே இலங்கையும் நாங்கள் எதிர்காலத்தில் முதல் 70க்குள் நாங்கள் வருவோமாக இருந்தால் எமக்கும் அதிகமான அந்நிய முதலீடுகள் ஏற்படும். இலங்கையில் பாரிய அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்படுவதற்கும் பாரிய நிதி நிறுவனங்கள் அங்கே முதலீடு செய்வதற்கும் அது வாய்ப்பாக அமையும். எனவே அந்த குறிகாட்டியிலே நாம் முதல் 70 இடங்களுக்குள் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் தற்போது பொருளாதார திட்டத்தை நாங்கள் வகுத்து வருகின்றோம். இந்த திட்டங்கள் இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு பெரும்பாலும் 2020க்குள் அத்தகைய ஒரு இலக்கை இலங்கை அடைந்து கொள்ள முடியுமாக இருக்கும் என்பதான சில விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். பொருளாதார அபிவிருத்தியை வேகப்படுத்த புதிய சட்டத்திட்டங்கள் அவசியம் என்பதை உணர்ந்த அரசாங்கம் அதற்காக அபிவிருத்தி கட்டளை சட்டம் ஒன்றை தயாரித்தது. அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி அமைச்சரவையில் அதனை சமர்ப்பித்திருக்கின்றது. இது தொடர்பிலே வர்த்தமானியிலே பிரசுரித்து அது தொடர்பான விவாதங்களை மேற்கொள்ள இருக்கின்றோம். எனவே அரசாங்கம் இந்த 2020 இலக்காக கொண்டு தற்போது பல்வேறு நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறது என்பதையும் பிரதம மந்திரி அவர்கள் அங்கேயும் உறுதியாக சொல்லியிருக்கின்றார். இலங்கை எதிர்காலத்தில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் வேகமாக பொருளாதாரத்தில் முன்னேறிய ஒரு தேசமாக மாறும். இந்த டூயிங் பிசினஸ் இண்டெக்ஸிலே மிக கடைசியான இடத்திலே இருக்கின்ற சோமாலியா கூட அதில் முன்னேறுவதற்கு முயற்சியை மேற்கொண்டு வருகின்றது. ஆனால் இலங்கையில் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேறி கொண்டுதான் வருகின்றது. 2016 விட 2017 3 புள்ளிகள் நாங்கள் பின்னாடி இருந்தாலும் அடுத்த 4 வருடங்களுக்குள் 3 வருடங்களுக்குள் மிக முக்கியமான ஒரு இடத்தை அடைந்து கொள்வதற்கான பொருளாதார திட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது என்று பிரதம மந்திரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை தொடர்பாக வெளிநாட்டு பிரமுகர்களும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் இலங்கை வேகமாக பொருளாதாரத்தில் முன்னேறி ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கை அடைந்து கொள்ளும் என்றும் பிரதம மந்திரி அவர்களினுடைய அந்த இலக்கு அடைந்து கொள்ளக்கூடியதான சாத்தியப்பாடுகள் இருப்பதாகவும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த விடயங்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் எத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது, தேசிய அரசாங்கம் இதே நிலையோடு பொருளாதாரத்திலும் அதே போன்று சமூகவியலிலும் மேம்பட்ட ஒரு நிலையை மக்களுக்குள் ஏற்படுத்தி இந்த பொருளாதார இலக்கை அடையுமா என்பதைத்தான் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாம் தினக்குரல் பத்திரிகையின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் வழிவடக்கில் கண்ணீர் விட்ட மக்கள் எங்கள் 250 வீடுகளும் எங்கே என்பதாக கேள்விக்குறியான தலைப்புச் செய்தி தினக்குரல் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றது. கல்வீடுகளை கட்டி இங்கே தான் வாழ்ந்தோம், வீடுகள் இருந்த இடத்தில் சீமெந்து கட்டிகளும் குவியல்களும் மண் அகலப்பட்ட பாரிய குழிகளுமே இருக்கின்றன என்பதாக அந்த பிரதேச மக்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த தகவல் பதிவாக இருக்கின்றது. எங்களுடைய வீடுகள் எங்கே, வீடுகளை இடித்தவர்கள் அவை இருந்த நிலைக்கு இந்த இடங்களில் குளங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தி பதிவாக இருக்கின்றது. நாங்கள் எங்கே மேல் குடியேறுவது, எங்களுக்கு சொந்த நிலங்கள் 1990ஆம் ஆண்டில் எப்படி இருந்ததோ அப்படியே தர வேண்டும். இவ்வாறு 28 வருடங்களின் பின்னர் சொந்த நிலத்தை பார்க்கும் ஆவலுடன் சென்ற மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதாக அந்த செய்தியை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில். மேலும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக மாணிக்கமடு விவகாரம் தமிழ் முஸ்லிம் தரப்புகள் பகிஷ்கரிப்பு என்பதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி பதிவாக இருக்கின்றது. இரக்காமம் மாணிக்கமடு பகுதியில் புதிதாக முளைத்திருக்கும் புத்தர் சிலை தொடர்பாக அம்பாறை கச்சேரி மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெறவிருந்த சந்திப்பில் தமிழ் முஸ்லிம் பிரதிநிதிகள் பகிஷ்கரித்திருக்கின்றார்கள் என்பதாகவே அந்த தகவல் பதிவாக இருக்கின்றது. அம்பாறை மாவட்டத்தில் இரக்காமம் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட மாணிக்கமடு கிராமத்தில் உள்ள பிரதேசத்தில் ஒரு புதிய சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது, புத்தர் சிலை ஒன்று. இது தொடர்பாக கலந்துரையாடுவதற்காகவே நேற்றைய தினம் முஸ்லிம் தமிழ் பௌத்த பிரமுகர்கள் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதன் போது முஸ்லிம் தமிழ் பிரமுகர்கள் இதனை பகிஷ்கரித்திருக்கின்றார்கள் என்பதாகவே இந்த தகவல் பதிவாக இருக்கிறது. இது தொடர்பில் ஆராய்வதற்காக மாவட்ட அரசாங்க அதிபர் உருவாக்கப்பட்ட 15 பேர் கொண்ட குழுமத்தில் சந்திப்பு நேற்று நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பில் தமிழ் முஸ்லிம் பௌத்த மதங்களைச் சேர்ந்த மதகுருக்கள் மற்றும் சிவில் அமைப்பின் பலரும் கலந்து கொள்வதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தார்கள்.
தெரிவித்திருக்கின்றார்கள். இதில் தமிழ் முஸ்லிம் பிரதிநிதிகள் பகிஷ்கரித்திருக்கின்றார்கள் என்பதாகவே இந்த தகவல் பதிவாக இருக்கின்றது. சம்பந்தப்பட்ட பிரதிநிதிகள் தெரிவிக்கையில், அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த புத்தர் சிலையை அகற்றுவது தொடர்பாக எந்த முடிவுகளும் இல்லை என்பதுடன் இந்த மலையில் பௌத்த துறவிகள் இருவர் தங்குவதற்குரிய இடத்தையும் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன என்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இதனாலேயே தாங்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ளவில்லை என்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தியை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மன்னாரில் மீனவர்கள் கடற்படையினர் இடையில் முருகல் என்பதாக ஒரு செய்தி பதிவாக இருக்கின்றது. கெடுபிடியால் பதற்றம் என்பதாக உபதலைப்பிடப்பட்டிருக்கின்றது. மன்னார் பெரிய பாலத்தடையிலிருந்து நேற்று வெள்ளிக்கிழமை மாலை மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்கள் கடற்படையினர் கடலில் வைத்து சோதனையிட்டதோடு அவர்களை திருப்பி கரைக்கு அனுப்பி வைத்தமையினால் மீனவர்கள் ஆத்திரமடைந்ததோடு கடற்படையினர் தமது எதிர்ப்பினையும் வெளியிட்டிருப்பதாக அந்த தகவலை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில். அதே நேரம் மன்னாரில் மீனவர்கள் கடற்படையினருக்கிடையில் முருகல் ஏற்பட்ட நிலையாகவே அந்த தகவலை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில். ஈழத்தமிழர்கள் புறக்கணிப்பு என்பதாக இன்னும் ஒரு தகவல் பதிவாக இருக்கின்றது தினக்குரல் பத்திரிகையில். இந்திய குடியிருப்புகளை வழங்கும் சட்டத்தின் கீழ் ஈழத்தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டதை தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இந்திய ஊடகம் ஒன்று இதனை தெரிவித்திருக்கின்றது என்பதாகவே அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் முற்பக்க செய்தியாக அந்த செய்தி பதிவாக இருக்கின்றது. இந்த ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதன்படி ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு பிரவேசித்த ஹிந்து, சீக்கியர், பௌத்தர், ஜெயினியர், பெர்சியர் மற்றும் கிறிஸ்தவ சமூகங்களுக்கு இந்த குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு அகதிகளாக சென்று நீண்ட காலமாக தங்கியிருக்கின்ற தமிழ் மக்களுக்கு இதிலிருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதாகவே அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில். திஸ்ஸ அத்தநாயக்க அவர்கள் குறித்தான ஒரு செய்தி இன்றைய பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கின்றது. குறிப்பாக டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியாக அந்த செய்தி பதிவாக இருக்கின்றது. திஸ்ஸ ரிவ்யூஸ் பெயில் என்பதாகவே தலைப்பிடப்பட்ட செய்தி. அந்த செய்தி டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. அதே நேரம் திஸ்ஸ அத்தநாயக்கவின் பிணை கோரிக்கை நிராகரிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. தினகரன் பத்திரிகையிலும் கூட நாம் அந்த செய்தியை அவதானிக்க முடியுமாக இருந்தது. குறிப்பாக 3 குற்றச்சாட்டுகளின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளருமான திஸ்ஸ அத்தநாயக்கவின் பிணை மனு கோரிக்கை மேல் நீதிமன்றத்தினால் நேற்றைய தினம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதாகவே அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய வீரகேசரி மற்றும் டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் அதே நேரம் தினகரன் பத்திரிகையில் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாகவும் அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. அதே நேரம் பிரிட்டிஷ் விசா அலுவலகம் புதிய இடத்துக்கு மாற்றம் என்பதாக வீரகேசரி தினகரன் பத்திரிகையில் ஒரு செய்தி பதிவாக இருக்கின்றது. கொழும்பு யூனியன் பிளேஸில் இயங்கி வருகின்ற பிரிட்டிஷ்கான விசா விண்ணப்பங்களை வழங்கும் அலுவலகம் புதிய இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது யூனியன் பிளேஸில் இயங்கி வரும் விசா நிலையம் எதிர்வரும் 7ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் புதிய இடத்திற்கு மாற்றப்பட இருக்கின்றது என்பதாகவே இந்த தகவல் பதிவாக இருக்கின்றது. இதற்கமே கொழும்பு 10 அமைந்துள்ள இலக்கம் 75 என்ற இடத்தில் இந்த இடம் மாற்றப்பட்டிருக்கின்றது என்பதாகவே இந்த தகவல் பதிவாகி இருக்கின்றது. இன்றைய தினகரன் பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக அந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் இன்னும் ஒரு செய்தியாக தினகரன் பத்திரிகையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக பால்மா விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என்பதாக நிதி அமைச்சர் அவர்களை மேற்கோள் காட்டி அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. இறக்குமதி செய்யப்பட இருக்கின்ற பால்மாக்களுக்கான வரி அறவிடப்பட்டாலும் பால்மாவின் விலை எவ்வகையிலும் அதிகரிக்கப்பட மாட்டாது என நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து பதிவாகி இருக்கின்றது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் புதிய வரியினூடாக இறக்குமதி செய்யப்படும் பால்மாக்களின் விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என்பதாகவே அவர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வரி உட்படுத்தப்படுகின்றது. எனினும் தற்போது பால்மா வகைகளின் உச்ச சில்லறை விலை கட்டுப்பாட்டு விலை உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இறக்குமதி செய்யப்படும் பால்மாக்களுக்கு அனுமதியின்றி விலை அதிகரிக்கப்பட முடியாது என்பதாகவே அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தியை அவதானிக்க முடியுமாக இருக்கின்றது. புதிய வரியினூடாக இறக்குமதி செய்யப்படும் பால்மாக்களுக்கு இந்த வரி உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் கட்டுப்பாட்டு விலையை விட அதிகரிக்க முடியாது என்பதாக நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தி நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினகரன் பத்திரிகையின் முற்பக்க செய்தியாக அந்த செய்திகளை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து நாம் வெளிநாட்டு செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோம். வெளிநாட்டு செய்தியிலே நாங்கள் அமெரிக்கா தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்கின்றது. எனவே இறுதிக்கட்ட தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மக்களுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி வேட்பாளர்களாக இருக்கின்ற ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஹிலாரி கிளின்டன், அதே போன்று குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகிய இருவருமே ஒருவருக்கொருவர் தாக்கி பேசுகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். இதற்கு முன்னரான ஜனாதிபதி தேர்தல்களை விடவும்
இந்த ஜனாதிபதி தேர்தலிலே இந்த வேட்பாளர்களுக்கு இடையிலான தனிநபர் தாக்குதல் என்பது மிக முக்கியமான இடத்தை பிடித்திருந்தது. அது அமெரிக்காவினுடைய தேர்தல் கலாச்சாரத்திற்கு ஏற்பட்ட ஒரு சிறிய இழுக்கு என்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து வெளியிடுகின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போதும் டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற ஒரு நபர் இவ்வாறு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இத்தகையதொரு நபர் தொடர்பாக பெண்கள் மீதான அவதூறு குற்றச்சாட்டு, பாலியல் குற்றச்சாட்டு என பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அது மாத்திரமல்லாமல் மிகவும் வெறுக்கத்தக்கதான உரையை அவர் பல்வேறு இடங்களிலும் உரையாற்றி வருகின்றார். இருந்தாலும் கூட இத்தகைய ஒரு நபரை இந்த தேர்தலில் அவர்கள் கொண்டு வந்ததும், குடியரசுக் கட்சி சார்பாக அவர் நிறுத்தப்பட்டதும் உண்மையிலே என்ன நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது என்பதான ஒரு சந்தேக பார்வையும் கேள்வியும் எல்லோர் மத்தியிலும் இருந்துதான் வந்தது. தற்போது ஒருவேளை அவர் ஜனாதிபதியாக வரக்கூடுமோ என்பதான கருத்துக்களும் கூட முன்வைக்கப்பட்டு வருவதை பார்க்கின்றோம். குறிப்பாக ஹிலாரி கிளின்டன் அவர்களுக்கு தான் அமோகமான ஆதரவு இருப்பதாக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தன. ஆனால் அவருடைய மின்னஞ்சல் விவகாரம் தொடர்பாக இப்பொழுது குற்ற விசாரணை அவருக்காக நடத்தப்பட்டு வருவதாகவும், எனவே இதன் காரணமாக அவருடைய செல்வாக்கு சற்று வீழ்ச்சி கண்டிருப்பதாகவும் புதிய செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே அந்த வீழ்ச்சி ஹிலாரி கிளின்டன் அவர்களுடைய தோல்விக்கு காரணமாக அமையுமா, அல்லது மிக பாரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற இருந்த ஹிலாரி கிளின்டன் ஒரு சிறிய வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாரா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தின் போது ஹிலாரி கிளின்டன் அவர்கள் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அந்த கருத்துக்களின் போது அவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை மிக மோசமாக தாக்கியிருந்தார். பெண்கள் தொடர்பாகவும் அவருடைய பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் கேள்வி எழுப்பியிருந்த ஹிலாரி கிளின்டன் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவாவாராக இருந்தால் இராணுவ கட்டளை தலைவராகவும் அவர் செயலாற்றுவார். இதன் போது அவரது திட்டங்கள் பாரிய அபாயத்துக்குள்ளான திட்டங்களாக மாறிவிடும் என்பதான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவருடைய பிரசாரத்தின் போது சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இந்த கிளின்டன் குடும்பத்தாரோடு நாங்கள் தேர்தலில் போட்டியிடுகின்றோம், அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். தற்போது கூட அவர்களுடைய அந்த மின்னஞ்சல் விவகாரம் தொடர்பான விசாரணைகள் நடக்கின்றன. எனவே யார் குற்றவாளிகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதையும் நீங்களே தீர்மானிப்பீர்கள் என்பதான கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்றுதான் இன்னும் ஒரு வெளிநாட்டு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்த ISIS தொடர்பான செய்திகள் தொடர்ச்சியாக பத்திரிகைகளில் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் ISISயினரால் வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட ஒரு உத்தியோகபூர்வ காணொலி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த காணொலியிலே கைதிகளுக்கு கத்தியால் குத்தி சிலுவையில் அறைந்து தண்டனை கொடுப்பது போன்றதான ஒரு காணொலியாக அந்த காணொலி வெளியாகி இருக்கின்றது. இது மிகவும் ஒரு சர்ச்சையை தற்போது ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த காணொலியிலே கைதிகளுக்கு கத்தியால் குத்தியும் துப்பாக்கியால் சுட்டும் மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அவர்களில் ஒரு கைதிக்கு தீவிரவாதி ஒருவர் கத்தியால் குத்தி மரண தண்டனை நிறைவேற்ற, பிறிதொருவருக்கு தலையில் துப்பாக்கியால் சுட்டும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த கைதிகளின் சடலங்கள் நகர சதுக்கங்களில் சிலுவையில் அறையப்பட்டு காட்சிப்படுத்தப்படுகின்றன. இந்த காணொலி காட்சியில் உள்ளடங்கிய காட்சிகள் சிரியா மற்றும் ஈராக்கில் IS தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பிராந்தியங்களில் படமாக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. ஆனால் தற்போது ISIS அமைப்பினர் தங்களுடைய இறுதி கட்டத்தை நெருங்கியிருப்பதாகத்தான் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈராக்கின் மொசூல் நகரத்திலே அவர்கள் பாரிய அழிவை சந்தித்து வருகின்றார்கள். அதே போன்று துருக்கியிலும் கூட அவர்களுக்கு பாரிய அழிவுகள் ஏற்பட்டு வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வெளிநாட்டு செய்திகளில் அடுத்த ஒரு முக்கியமான செய்தியாக பிரான்சின் பாரிஸ் நகரில் உள்ள முகாமில் இருந்து குடியேற்றவாசிகளை வெளியேற்றும் நடவடிக்கைகளை நேற்றைய தினம் பிரான்ஸ் அரசாங்கத்தினர் போலீசார் முன்னெடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 3000 குடியேற்றவாசிகள் கூடாரங்களை அடித்து அந்த நகரங்களில் தங்கியிருந்தார்கள். எனவே அவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டிருப்பதான செய்திகளையும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி நாம் இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற கேலி சித்திரங்களை பார்க்கலாம். முதலில் ஐலண்ட் பத்திரிகையின் கேலி சித்திரம் பாராளுமன்றத்திலும் வீடுகளிலும் எழுப்பப்படும் குரல்களாக. பாராளுமன்றம் இப்பொழுது இந்த கோப் பிணைமுறி மோசடி தொடர்பாகவே விமர்சித்தும் அதே போன்று விவாதித்தும் வருகின்றது. அதே நேரத்தில் இப்பொழுது மக்களுடைய வீட்டிலே இந்த புதிய வரவு செலவு திட்டத்தின் மூலமாக வெட் வரி அதிகரிக்கப்பட்டு, டெக்ஸ் அதிகரிக்கப்பட்டு, வாழ்க்கை செலவு அதிகரிக்கப்படுகிறது என்கின்ற கவலையோடு மக்கள் இருப்பது போல இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. இதளவில் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை காலை பத்திரிகைகளோடு சந்திக்கலாம். நன்றி முஷரப். நன்றி. வணக்கம்.